ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான கருவாட்டு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதை நான் குட்டி அயில கருவாடு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தலையெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேங்க. இது நல்லா ஊறட்டும். அப்புறம் கொஞ்சம் புளியும் கழுவிட்டு நம்ம அதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த எல்லாத்தையும் வணக்கிற டைம் புளி நல்லா ஊறிடும், கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் புளியை இந்த டைம் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம். நீங்கள் சின்னது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் முன்னக்கூட்டியே சேர்த்துட்டேன், நீங்கள் சூடானதும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கலாம், அதை சேர்த்தாச்சுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வணங்கட்டும். பார்த்தீங்களா, ஓரளவு லைட் ப்ரௌன் இதாகிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இந்த டைம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அரைச்சி வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் தக்காளியை. பார்த்தீங்களா, நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும் தக்காளி பழம். இப்போ நான் தக்காளி பழம் வெந்ததும் நான் கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன், 1 ஸ்பூன் போல். அப்புறமேட்டு குழம்பு மசாலா தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கடையில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மசாலா போட்டதுமே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடணும், இல்லைனா மசாலா அடி பிடிச்சிரும். பார்த்தீங்களா, புளியை கரைச்சி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல கருவாடு, அதை தாங்க நம்ம ஃபஸ்ட் சேர்க்க போகிறோம். மசாலா வாடை போயிடுச்சு, பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். குட்டி அயில கருவாடு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் குட்டை அயில மீன் தாங்க நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்ந்து பிரட்டி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால பிரட்ட கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் புளி ஊற்றுறதுக்கு. லேசாக அந்த கருவாடை போட்டு மசாலாவோட வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே புளியை சேர்த்துருங்க. புளி கரைசல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, புளி தண்ணி மட்டும்தாங்க இப்போதைக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நான் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி இருக்கட்டுங்க. திறந்து பார்ப்போம் 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, புளி தண்ணியெல்லாம். ஆனால் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க கருவாட்டு தொக்கு. இன்னும் கொஞ்சம் போல் லைட்டாக நம்ம சாதாரண தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா கருவாடு நல்லா வேகணும், அதனால். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நம்ம கடைசி இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு. எனக்கு உப்பு பத்தலை, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லாவே வற்றிருச்சுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கருவாடு தொக்கு. இதுக்கு இதே புளி தண்ணி தாங்க, புளி தண்ணி ஊற்றினா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரசம் வச்சுருக்கேன், ரசம் சாப்பாடுக்கு சைடிஷ் தாங்க இந்த கருவாட்டு தொக்கு. இதே சாம்பார் வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கு இது சைடிஷாக வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, சோறு போட்டு ரசம் ஊற்றியாச்சுங்க. ரசம் ஒரு 3-4 கரண்டி ஊற்றிட்டு ஜம்முன்னு
பக்கத்துலேயே நம்ம கருவாடு தொக்கு எடுத்து வச்சா எப்படி இருக்கும், வேறு லெவலுங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு கொடுங்க உங்கள் வீட்டுக்காருக்கு, சூப்பர்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு எப்போ கருவாடு எடுத்தாலுமே கருவாடு தொக்கு குழம்பு வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பாய்.